வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்புமாறு அமைச்சர் விக்னேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்புமாறு ஆயத்தொழில்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பயன்படுத்தப்பட்ட காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முதலில் 2022 மே மாதத்தில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டு தற்பொழுது சென்னை, திருநெல்வேலி, விருதுநகர் தவிர தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் காலி மதுபான பாட்டில்களை வெளிமுகமை மூலம் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பல கடைகள் திறக்கப்படவில்லை. அந்த வகையில் அனைத்து சங்க பிரதிநிதிகளுடனும் மேலாண் இயக்குநர் ஆலோசனை நடத்தியதாகவும் பணியாளர்களை கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தும் கடைகள் திறக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பணியாளர்களினுடைய கோரிக்கையை ஏற்று காலி மதுபான பாட்டில்களை வெளிமுகமை மூலம் திரும்ப பெறும் திட்டம் உருவாக்கப்பட்டு இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் உறுதிமொழி தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதன் மூலம் தற்போதைய காலி பாட்டில் கையாளும் நடைமுறை முழுமையாக நீக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் இன்று முதல் வழக்கம் போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தொழில்துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய இறுதிக்குள் அந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடியதை முழுமையாக தகர்க்கப்படும் எனவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணியாளர்கள் டாஸ்மார்க்கினுடைய பணியாளர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் விக்னேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.